ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: மகளிர் மேம்பாட்டிற்கு வகை செய்யும் வரலாற்று சிறப்புமிக்க நாடாளுமன்றத்தின் 3 நாள் சிறப்பு அமர்வு இன்று தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை காரணமாக எந்தவொரு மாநிலமும் பாதிக்கப்படாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஆந்திராவில் நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். அணு செறிவூட்டும் உரிமையில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஈரான் கூறியுள்ளது. ஹாம்பர்க் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் ஜோஷ்னா சின்னப்பா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 3 நாள் சிறப்பு அமர்வு இன்று தொடங்கியது. மக்களவையில் சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் அரசியல் சாசன சட்டத்திருத்த மசோதாவையும் தொகுதி மறுவரையறை மசோதாவையும் தாக்கல் செய்தார். இதேபோல் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா யூனியன் பிரதேச சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்தார். காங்கிரஸ் உறுப்பினர் திரு கே சி வேணுகோபால் இந்த மசோதாக்களுக்கு அறிமுக நிலையிலேயே எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த மசோதாவை அமல்படுத்துவதற்கு வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதனையடுத்து மசோதாவை அறிமுகப்படுத்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த மசோதாவிற்கு ஆதரவாக 207 பேரும் எதிராக 126 பேரும் வாக்களித்தனர். இதன் பின்னர் இந்த மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, இந்த மசோதா மீதான விவாதம் 15 முதல் 18 மணி நேரம் வரை நடைபெறும் என்றார். இதன் மீதான வாக்கெடுப்பு நாளை மாலை நடைபெறும் என்றும் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். முன்னதாக பேசிய திரு அமித் ஷா, இந்த மசோதாக்கள் குறித்து விவாதிக்க உறுப்பினர்களுக்கு போதிய அவகாசம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த மசோதாக்கள் குறித்து எழுப்பப்படும் கேள்விகள் அனைத்திற்கும் மத்திய அரசு உரிய பதிலளிக்கும் என்றும் திரு அமித் ஷா கூறினார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மகளிர் மேம்பாட்டிற்கான வரலாற்று சிறப்புமிக்க நாடாளுமன்றத்தின் சிறப்பு அமர்வு இன்று தொடங்குவதாக சமூக வலைதளத்தில் தெரிவித்திருந்தார். சமஸ்கிருத ஸ்லோகத்தை பதிவிட்டு இக்கருத்தை தெரிவித்துள்ள அவர், மகளிருக்கு செலுத்தும் மரியாதை நாட்டிற்கு செலுத்தும் மரியாதைக்கு இணையானது என்று குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையே தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று நாமக்கல்லில் கருப்பு கொடியேற்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். அம்மசோதாவின் சட்ட நகலையும் அவர் தீயிட்டு கொளுத்தினார். திமுக அழைப்பு விடுத்திருந்த இந்த கருப்பு கொடியேற்றும் போராட்டத்திற்கு பொதுமக்களின் ஆதரவு கிடைக்கவில்லை என்று எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கிடையே இப்பிரச்சினையை திரு மு க ஸ்டாலின் அரசியலாக்குவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை முறியடிப்பதற்கான காரணத்தை திமுக தேடுவதாக குறை கூறினார். திமுகவின் இந்த செயல்பாடுகள் துரதிருஷ்டவசமானது என்றும் அவர் தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை காரணமாக தமிழகம் உள்பட எந்த மாநிலமும் பாதிக்கப்படாது என்று அமைச்சர் திட்டவட்டமாக கூறினார். இப்பிரச்சினை குறித்து தவறான தகவல்களை யாரும் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டாம் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ வேண்டுகோள் விடுத்தார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை 2029ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலிலேயே வழங்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மசோதாக்கள் ஒருமனதாக நிறைவேற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை திமுக தடுப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இன்று கோவையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர், தொகுதி மறுவரையறையால் தமிழகத்திற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் இதனை ஏற்க மறுத்து திமுகவினர் போராட்டம் நடத்துவதாக திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறியுள்ளார். ஆந்திராவில் இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். கர்நாடகாவிலிருந்து மந்த்ராலயம் நோக்கி சென்று கொண்டிருந்த வேன் கர்னூல் மாவட்டத்திற்குட்பட்ட சிலக்கலடோனா அருகே லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் 10 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்கள் கூறினர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் பிரதமர் அறிவித்துள்ளார்.
தெலங்கானாவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப எழுத்தறிவு இயக்கத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. அரசு பள்ளிகளில் பயிலும் 20 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் ஒரு பகுதியாக மாணவர்களுக்கு 2000 மடிக்கணினிகள் இன்று வழங்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சிவகங்கை மாவட்டத்திற்குட்பட்ட தொகுதிகள். சங்ககால புலவர்களில் ஒருவரான மாசாத்தியார் ஒக்கூரிலும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் பாடலை இயற்றிய கணியன் பூங்குன்றனார் வாழ்ந்த பகுதியான மகிபாலன்பட்டி கம்பர் தனது இறுதிகால வாழ்வினை கழித்த நாட்டரசன் கோட்டை ஆகிய பெருமைமிக்க ஊர்களை தன்னகத்தே கொண்ட மாவட்டம் சிவகங்கை. 4189 சதுர கிலோமீட்டர் பரப்பளவினை கொண்ட இம்மாவட்டம் காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. அரசியல் மற்றும் சமூகம் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டமாக உள்ள நிலையில் 5,48,106 ஆண் வாக்காளர்களையும் 5,71,186 பெண் வாக்காளர்களையும் 43 மூன்றாம் பாலினத்தவரும் என 11,19,335 வாக்காளர்களை கொண்டது. இவர்களுக்காக மாவட்டத்தில் 1,518 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் கடந்த முறை திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தற்போது அதிமுக கூட்டணி சார்பில் அமமுக கட்சியும், திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியும், நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம், சுயேச்சைகள் உள்ளிட்ட 28 பேர் களத்தில் உள்ள நிலையில் இங்கு 4 முனை போட்டியாகவே நிலவுகிறது. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த முறை திமுக சார்பில் இக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தற்போது அதிமுக கூட்டணி சார்பில் பிஜேபி வேட்பாளரும், திமுக கூட்டணி சார்பில் முன்னாள் அமைச்சரும், நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சி வேட்பாளர்களுடன் சுயேட்சை வேட்பாளர்களும் என 24 பேர் களத்தில் உள்ளனர். இங்கு பிஜேபி, திமுகவினரிடையே கடும் போட்டி நிலவுகிறது. சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் கடந்த முறை அதிமுக சார்பில் வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தற்போது அதிமுக கூட்டணி சார்பில் அதிமுகவும், திமுக கூட்டணி சார்பில் திமுகவும், நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் என 19 பேர் வேட்பாளர்கள் களம் காண்கின்ற நிலையில் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையே போட்டி நிலவுகிறது. மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் கடந்த முறை திமுக வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தற்போது திமுக, பிஜேபி, நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட 16 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர் என்ற போதிலும் பிஜேபி, திமுகவினரிடையே கடும் போட்டி நிலவுகிறது. சுதந்திர போராட்ட வீராங்கனை வீரமங்கை வேலுநாச்சியார், வீரத்தாய் குயிலி, மருதுபாண்டிய சகோதரர்கள், வாளுக்கு வேலி உள்ளிட்ட சுதந்திர போராட்ட தியாகிகள் வாழ்ந்த வரலாற்று சிறப்புமிக்க இம்மாவட்டம் தொழில்துறையில் பின்தங்கிய நிலையிலேயே உள்ளது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கிராஃபைட் கனிம வளம் இங்கு கிடைத்தும் அதனை மையமாக கொண்டு எந்த ஒரு தொழிற்சாலையும் இங்கு அமையாதது மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களிடத்தில் வேதனையை காட்டுகிறது. தொழில் வளத்தை எதிர்நோக்கியுள்ள இம்மாவட்டத்திற்கு வரும் அரசால் வழிபிறக்குமா என்ற ஏக்கத்தில் உள்ளனர். சிவகங்கையிலிருந்து செய்தியாளர் ஆ. முருகன். தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்களின் புகைப்படம் மற்றும் சின்னங்களை பொருத்தும் பணி இன்று தொடங்கியது. அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் இப்பணி நடைபெற்று வருவதாகவும் இன்று மாலைக்குள் இப்பணிகள் நிறைவடையும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அணு செறிவூட்டும் உரிமையில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பாகி, சர்வதேச நெறிமுறைகளுக்குட்பட்டு ஈரான் இப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். ஹாம்பர்க் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் ஜோஷ்னா சின்னப்பா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் வீர் சோட்ரானி 11-8, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் இவான் பெரேஸை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜோஷ்னா சின்னப்பா 11-4, 11-5, 11-4 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் சஸ்கியா பிஹைன்ஹார்டை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிர் மேம்பாட்டிற்கு வகை செய்யும் வரலாற்று சிறப்புமிக்க நாடாளுமன்றத்தின் 3 நாள் சிறப்பு அமர்வு இன்று தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
தொகுதி மறுவரையறை காரணமாக எந்தவொரு மாநிலமும் பாதிக்கப்படாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஆந்திராவில் நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். அணு செறிவூட்டும் உரிமையில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஈரான் கூறியுள்ளது. ஹாம்பர்க் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் நீர் சோட்ரானி மற்றும் ஜோஷ்னா சின்னப்பா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.